நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்காததற்கு இரண்டே காரணம். ஒன்று ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல உங்களை தாமதம் பண்ணலாம். அவர் தாமதம் பண்ணினார்னா கண்டிப்பாக அவர் குறைவா கொடுக்க மாட்டார், பெஸ்டா தான் தருவார். இன்னொன்னு, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை சோதித்து பாருங்க. உங்கள்கிட்ட என்ன நீதி கேடு இருக்குன்றத நீங்க பாருங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக, ஒரு வருஷமே ஆச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபத்தை நம்ம செஞ்சோம். அப்போ அந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபத்தில் நான் ஒரு நாள் பிரசங்கத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தருடைய கண்ணீர் கூட நம்ம வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும் அப்படின்னு நான் அந்த ப்ரிப்ரேஷன் ஆகும்போது அப்படி சொன்னேன். இன்னொருத்தருடைய கண்ணீரை நம்ம சுமந்துடக்கூடாது, அந்த நியாயக்கேடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் ஒரு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும் போது, ஒரு சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், ஆண்டவருக்குள்ள ரொம்ப பக்தி, நிறைய ஊழிய வாஞ்ச, அவங்களுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். ஏன் ஆண்டவர் செய்யலை, ஏன் ஆண்டவர் செய்யலை, இவ்வளோ நல்லவங்களாச்சு, இவ்வளோ நல்ல. அப்புறம் இந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டுட்டே அவங்க எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் பாஸ்டர். என்ன அப்படின்னா, எனக்குள்ள ஒரு நியாயக்கேடுமே இல்லையே, ஆனா ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு தாமதம் பண்றாரு அப்படின்னு நான் ஆண்டவரிடத்துல கேள்வி மேல கேள்வி கேட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உணர்ந்தேன், என்னுடைய திருமணமான ஆரம்பத்துல என்னுடைய மாமியாரை நிறைய நான் கண்ணீர் வடிக்க வச்சிருக்கிறேன். அவங்க இப்ப இறந்துட்டாங்க, இப்போ உயிரோட இல்லை. நிறைய அவங்கள ஆள வச்சுட்டே இருப்பேன். எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. ஏதாவது ஒண்ணு என்னுடைய கணவனிடத்துல சொல்லி ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது. இன்னைக்கு நான் உணர்றேன், எனக்குள்ள அந்த அநீதி இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க உயிரோடு இல்லை, நம்ம அவங்கள்ட்ட பேச முடியாது. ஆனா கர்த்தரிடத்துல போய் சொல்லுங்க, நான் மனசார என் மனசு உங்களை மன்னிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, இன்னைக்கு உயிரோடு இருந்தா நான் அவங்கள்ட்ட கேட்டுருவேன் ஆண்டவர் அப்படின்னு. இப்ப கடந்த நாட்கள்ல அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஆண்டவருடைய பெரிய தயவு, கர்த்தர் அவங்கள நினைத்து அவங்க மாதமா இருக்கிறாங்க. ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் நியாயக்கேடு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நாளும் நியாயக்கேடு, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நான் சில மாதங்களுக்கு முன்பாக, ஒரு வருஷமே ஆச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபத்தை நம்ம செஞ்சோம். அப்போ அந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபத்தில் நான் ஒரு நாள் பிரசங்கத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தருடைய கண்ணீர் கூட நம்ம வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும் அப்படின்னு நான் அந்த ப்ரிப்ரேஷன் ஆகும்போது அப்படி சொன்னேன். இன்னொருத்தருடைய கண்ணீரை நம்ம சுமந்துடக்கூடாது, அந்த நியாயக்கேடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் ஒரு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும் போது, ஒரு சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், ஆண்டவருக்குள்ள ரொம்ப பக்தி, நிறைய ஊழிய வாஞ்ச, அவங்களுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். ஏன் ஆண்டவர் செய்யலை, ஏன் ஆண்டவர் செய்யலை, இவ்வளோ நல்லவங்களாச்சு, இவ்வளோ நல்ல. அப்புறம் இந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டுட்டே அவங்க எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் பாஸ்டர். என்ன அப்படின்னா, எனக்குள்ள ஒரு நியாயக்கேடுமே இல்லையே, ஆனா ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு தாமதம் பண்றாரு அப்படின்னு நான் ஆண்டவரிடத்துல கேள்வி மேல கேள்வி கேட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உணர்ந்தேன், என்னுடைய திருமணமான ஆரம்பத்துல என்னுடைய மாமியாரை நிறைய நான் கண்ணீர் வடிக்க வச்சிருக்கிறேன். அவங்க இப்ப இறந்துட்டாங்க, இப்போ உயிரோட இல்லை. நிறைய அவங்கள ஆள வச்சுட்டே இருப்பேன். எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. ஏதாவது ஒண்ணு என்னுடைய கணவனிடத்துல சொல்லி ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது. இன்னைக்கு நான் உணர்றேன், எனக்குள்ள அந்த அநீதி இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க உயிரோடு இல்லை, நம்ம அவங்கள்ட்ட பேச முடியாது. ஆனா கர்த்தரிடத்துல போய் சொல்லுங்க, நான் மனசார என் மனசு உங்களை மன்னிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, இன்னைக்கு உயிரோடு இருந்தா நான் அவங்கள்ட்ட கேட்டுருவேன் ஆண்டவர் அப்படின்னு. இப்ப கடந்த நாட்கள்ல அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஆண்டவருடைய பெரிய தயவு, கர்த்தர் அவங்கள நினைத்து அவங்க மாதமா இருக்கிறாங்க. ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் நியாயக்கேடு சொல்லுங்க,
பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நாளும் நியாயக்கேடு, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நான் உங்களை குற்றப்படுத்தல, ஐயோ பாஸ்டர் அப்போ வந்து நான் தான் காரணம்ன்றாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தான் தப்பு பண்ணணும், அப்போ நான் வளராமல் இருக்கிறது நானா பாஸ்டர் காரணம், எனக்கு அற்புதம் நடக்காது நானா பாஸ்டர் காரணம் அப்படின்னு உடனே நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. அதான் 2 காரணம் இருக்குன்னு சொன்னேன்ல. உங்களுக்கு அற்புதம் நடக்காததற்கு 2 காரணம். ஒன்று, கர்த்தரே உங்களுக்கு தாமதம் பண்ணுவார், ஆனால் அது தீமையாக இருக்காது, கண்டிப்பாக நன்மையாகத்தான் இருக்கும். ஆமென். உங்களுடைய வளர்ச்சி வந்து குறைவா இருக்கும், உங்களுடைய வளர்ச்சி சின்னதாக இருக்கும். இது வந்து ஆண்டவரே சில நேரத்தில் பண்ணுவார், அது அவருடைய கைகளிலே இருக்கிறது. ஆனா நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையிலே இவ்வளவு போராட்டத்தை நான் சந்திப்பதற்கு, இவ்வளவு தீமையை சந்திப்பதற்கு எங்கிட்ட ஏதாவது நீதிகேடு இருக்கா, எங்கிட்ட ஏதாவது அநீதிகள் இருக்கா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கடமை. எனக்கு ஏன் இது நடக்கல, எந்த விதத்துல நான் மிஸ்டேக் பண்ணேன், நான் ஏதாவது தாழ்ந்து போக வேண்டியது இருக்குதா, நான் யாரையாவது மன்னிக்க வேண்டியது இருக்குதா, நான் இன்னும் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு பண்ணி என் தலை மேல அந்த சாபத்தை வாங்கி வச்சிருக்கிறேன்னா, ஏன், என்ன காரணம், என் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு என்ன காரணம், நான் காரணமா இல்லை கர்த்தரா அனுமதிக்கிறாரா? இப்படி நீங்க கண்டிப்பாக உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் முறைக்கிற மாதிரியே தெரியுது, அப்படியெல்லாம் இல்லை, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதனால ஏன்னா என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே நீர் எனக்கு நீதி உள்ள நியாயாதிபதி. சொல்லுங்க எல்லாரும், முழு இருதயத்தோட சொல்லுங்க, நீர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீ நீதி, ஒரு நாளும் நீர் என் வாழ்க்கையிலே அநீதி என்கிற ஒன்றை செய்யவே மாட்டேன். அதான் நான் நம்புறேன். வேதம் நமக்கு வந்து, வேதத்துக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேர் அப்படின்னா, வேதம் கண்ணாடி. எதுவாமோ, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு மனுஷன் போய் கண்டிப்பாக நிற்கணும், கண்டிப்பாக நிற்கணும். நின்னோன்னா நான் யாரு, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இந்த பைபிள் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். இந்த கண்ணாடி வந்து முடி சுருண்டு இருக்கா, முகம் கருப்பா இருக்கா, அழுக்கு இருக்குதா, எல்லாத்தையும் இந்த கண்ணாடி காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி இந்த வேதத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது நம்ம யாருன்றதை இந்த பைபிள் நம்மளை காமிச்சு கொடுக்கும். அதுக்காக தான் பரிசுத்த வேதாகமத்தை நீங்க நேசிக்கணும், வாசிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்று காலையில நான் வந்து யோசிக்கும் போது மனசுக்குள்ள எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த கண்ணாடிக்கு இந்த ஒரு தன்மை மட்டும் கிடையாது. இந்த கண்ணாடிக்கு நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே நம்மோட பின்தொடர்ற இந்த கண்ணாடி. இந்த உலகத்திலேயே நமக்கு இருக்கிற ஒரு நல்ல நண்பன் யார் அப்படின்னா அது கண்ணாடி. என்ன அவன் தலையை ஆட்ட மாட்டேங்கிறீங்க, இது ஒரு நல்ல நண்பனா இல்லையா? நம்ம வந்து பொதுவாக வந்து யாராவது நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து இப்போ வந்து எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து சுருங்கி ஏதாவது இருக்குன்னு வைங்களேன், உடனே நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அதை கரெக்ட் பண்ணிடுவோம். டேய் இந்த கை சுருண்டு இருக்குது, கால் அந்த இடத்துல சுருண்டு இருக்கு, ரெடி பண்ணு, கொஞ்சம் இழுத்து விடு, கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோம், நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம பிள்ளைங்க அதை இதை அடுத்தவங்களுக்கு போய் சொல்ல மாட்டோம். நம்ம யாருக்கு அவங்க சொன்னால் வேற ஏதாவது நினச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, அதெல்லாம் அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அமைதியாக இருந்துருவோம். ஆனால் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த உதவியை செஞ்சுட்டே இருப்போம். இப்போ கண்ணாடிக்கு முன்பாக போய் நின்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணாடியும் உங்களுக்கு நண்பன். என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குறைகளை அது என்ன பண்ணும், உங்களுக்கு சுட்டி காமிக்கும், இது சரியில்லை, இதை கரெக்ட் பண்ணு, சரி பண்ணு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு காலையில் யோசிக்கும் போது நான் நினச்சேன், கண்ணாடிக்கு இன்னொரு தன்மை இருக்குது. நான் அழுதா என் கூட சேர்ந்து கண்ணாடி என்ன பண்ணும்னா அழுமே தவிர அது என்ன பண்ணாது, சிரிக்காது. நான் அழுதா, அப்போ இந்த பரிசுத்த வேதாகமம் வந்து நான் அழும்போது அது சிரிக்காது, நான் அழும்போது அது சிரிக்காது. நான் அழும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஆறுதல் படுத்தும், என்னை தட்டி கொடுக்கும். இந்த வேதத்தினுடைய வசனங்களை வாசிக்கணும், நேசிக்கணும், பைபிளை வந்து நிறைய டைம் படிக்கணும், வாக்குத்தத்தங்களெல்லாம் அறிக்கை செய்யணும், பரிசுத்தவான்களுடைய சம்பவங்களை எடுத்து எடுத்து வாசிக்கணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வேதத்தை போல ஒரு நண்பன் உலகத்தில் நமக்கு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா.
வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்றேன், உன் வாழ்க்கையில இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? ஒரு நல்ல நண்பன் யார் தெரியுமா? ஒரு உண்மையான நண்பன் யார் தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகம் வந்தாங்க உனக்கு ஒரு உண்மையான நண்பன். உன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்டு உனக்கு இருக்க வேண்டுமானால் அந்த ஃப்ரெண்டு யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த பரிசுத்த வேதாகமா தான் இருப்பாங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீ ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிட்டேன்னு வையன், இதை நண்பனா வச்சுட்டேன்னு வையன், உன் வாழ்க்கையில நான் சொல்றேன், உலகத்துல எத்தனை கெட்ட நண்பர்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அவர்கள் உன்னை தொட முடியாது. இந்த நல்ல நண்பன் உன்னை சகலவற்றையும் உனக்கு சொல்லி கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும், உன்னை தேறினவனாய் நிறுத்தும். நான் நம்புறேன் இந்த ஊழியத்துல இருக்கிற ஞானம் எல்லாம் வந்ததற்கு மூல காரணம் வேற எதுவும் இல்லை. எங்க அப்பாவும் சொல்லி கொடுக்கல, எங்க அம்மாவும் சொல்லி கொடுக்கல. நான் காலேஜில் படிச்சது நிறைய மறந்துட்டேன். ஆனா இந்த பரிசுத்த வேதாகமம் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருச்சு. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எப்படி பழகணும், எப்படி பேசணும். இப்பவும் இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே மிகவும் இல்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க, இந்த நேத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஒரு காலத்துல பரிசுத்தவான்கள் அவங்க பைபிளை நின்று வாசிச்சாங்க, வாசித்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நேரம் வாசிச்சு முடிப்பேன் ஒரு பிரச்சனை வாழ் எடுச்சிங்க. ஏன்னா பெஸ்ட் பரிசுத்த வேதம்.